வணக்கம். இன்னைக்கு வீடியோல ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025ல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியை பத்தி பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சில விஷயங்கள்ல தடுமாற்றமும், பல விஷயங்கள டெவலப்மெண்ட் இல்லாத நிலைமையும், மன குழப்பமும், ஒரு தயக்கமும் கடந்த சில மாதங்களாகவே இருந்திருக்கும் கும்பராசிக்கு. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இவ்வளவு நாள் 2ஆம் இடமான மீனராசியில் இருந்த ராகு இப்பொழுது மே 18ஆம் தேதி ராசிக்குள்ளேயும், இவ்வளவு நாள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கன்னிராசியில் இருந்த கேது பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான சிம்ம ராசிக்குள் வந்தும் அமரப்போறார். இங்கே அமரும் ராகுவும் கேதுவும் 18 மாதங்கள் ஒரு ராசியில் இருப்பார்கள். அதன் அடிப்படையில் மே 18ஆம் தேதி வந்த ராகுவும் கேதுவும் 2026 டிசம்பர் மாதம் வரை இந்த இடங்களிலேயே இருந்து உங்களுக்கு பல்வேறு பலன்களை தரப்போறாங்க. அந்த பலன்கள் என்னென்ன, அது எந்தெந்த விஷயத்தில் தடையை நீக்குது, தடுமாற்றத்தை போக்குது, எங்க டெவலப்மெண்ட் இல்லை நீங்க நினைச்சீங்களோ அதிலெல்லாம் டெவலப்மெண்ட்டை தருமா அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணும் பொழுது உங்களை மாதிரி கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு யூடியூப் தானாவே போய் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால நீங்க லைக் பண்றது ரொம்ப அவசியம். இந்த வீடியோவை நீங்க நேரடியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் ஆப்ஷன்ல போய் உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்டான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்லயுமே நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியும். கும்ப ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதம், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இதிலெல்லாம் பிறந்தவர்களுக்கு தான் கும்ப ராசியாக அமையும். இந்த கும்ப ராசியின் அதிபதி தான் சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவான். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரம், சதய நட்சத்திரம் என்பது ராகுவின் நட்சத்திரம், அவிட்டம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம். அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரம் மற்றும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்குள் வரக்கூடிய ராகுவும் 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய கேதுவும் எதையெல்லாம் தரப்போறாங்க, எந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ராகு கேதுகளோட இயற்கையான தன்மை என்னன்னா, எப்பொழுதும் பின்னோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள், அதாவது கடிகாரம் சுத்தும் திசைக்கு எதிர் திசையில் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த ராகுவும் கேதுவும். ராகுவிற்கும் கேதுவிற்கும் சொந்த வீடு என்று எந்த வீடும் கிடையாது. இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ, எந்த கட்டத்தில் அமர்கிறார்களோ அந்த கட்டத்தில் இருக்கும் கிரகத்தையும் அந்த கட்டத்தின் அதிபதியையும் பொறுத்தே இவர்கள் பலனை தரக்கூடியவர்கள். இவர்களுக்கு இயற்கை பாவ கிரகம் என்ற பெயரும் உண்டு. நிழல் கிரகம், சாயா கிரகம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும். எப்படி பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கும்னு சொல்றோமோ அது போலவே இந்த சர்ப்ப கிரகங்களான ராகுவையும் கேதுவையும் பார்த்து பெரும்பாலானவர்கள் பயப்படுவதாலேயே இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். பாம்பு கிரகங்கள், நிழல் கிரகம், சாயா கிரகம் எல்லாம் சொல்லி பயமுறுத்தினாலும் இந்த பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒருவரோட வாழ்க்கையில அவரை குப்பமேட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய சக்தியும், அவரை கோபுரத்தில் அமர்த்தி அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமும் செய்யக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் தடை ஏற்பட்டாலோ, எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அல்லது எந்த ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கல நினைத்தாலும் உங்களோட ராசிநாதனான சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவானை வழிபாடு செய்வது அவசியம். அந்த வரிசையில் நீங்க இப்ப செய்ய வேண்டியது, வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் சனி பகவானை போற்றின்னு பதிவிடுங்கள். நிச்சயமாக எல்லா பலன்களும் ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பலன்களுமே யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் அள்ளித்தரும், தடைகளை நீக்கும். நீண்ட காலமாக நடக்காத விஷயங்கள், திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வேலை கிடைப்பதாக இருக்கலாம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, புதிய கண்டுபிடிப்பு, புதிய தொழிலை தொடங்குவது, தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையை நீக்குவது, எல்லாவற்றிற்கும் அனுகிரகம் செய்வதற்கு உங்கள் ராசிநாதனின் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால கமெண்ட்ல போய் ஓம் சனி பகவானை போற்றி என்று பதிவிட்டு விட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஒருவரோட ராசிக்குள்ள ராகு வரும் பொழுது
வேகம் அதிகரிக்கும். எப்படி பாம்பு எந்த ஒரு விஷயத்திலும் சீறி பாய்கிறதோ அதுபோல எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும், தடைப்பட்ட விஷயங்களிலும், சிக்கலை தீர்ப்பதிலும், துன்பத்தை குறைப்பதிலும், கடனை குறைப்பதிலும், கஷ்டத்தை நீக்குவதிலும், கண்ணீரை துடைப்பதற்கும் அதிகப்படியான முயற்சிகளை எடுத்துக்கொள்வதற்கு இந்த ராகு பகவான் ராசியில் அமரும் காலம் பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ராகு என்ற கிரகம் தான் ஐடி துறையை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் கெமிக்கல் துறையை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் இருப்பதால் ஐடி துறை கெமிக்கல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நான் இவ்வளவு நாள் வேலை செய்யறேன், ஆனா எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு சரியான பண பலன் கிடைக்கல, எனக்கு உரிய பதவி உயர்வு கிடைக்கல, இடமாற்றம் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் அருமையான வேலை அற்புதமான சம்பளத்தோடு கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஐடி துறையில் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர், அதுல வாய்ஸ் ஆர் நான் வாய்ஸ்னு சொல்லக்கூடிய பிபிஓல 2 துறை, நீங்க எதில் ஈடுபட்டு இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் இப்பொழுது அடையலாம். உங்களுக்கு இப்பொழுது ஏற்றுமதி வாய்ப்பு, இறக்குமதி வாய்ப்பு கிடைக்கும். அப்ப வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு பெரிய அளவிலான பலனை தரும். நான் இதுவரைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பத்தி நினைக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு ஏற்றுமதி வாய்ப்பையோ அல்லது இறக்குமதி வாய்ப்பையோ பெற்று அதன் வழியாக பெரிய அளவிலான லாபத்தையும் தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்திற்கும் வருவதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் 18 மாதங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கேமரா, போட்டோகிராஃபி, டிஜிட்டல் மீடியா, அச்சு ஊடகம், இது எல்லாத்திலையுமே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராசியில் வரும் ராகு பெரிய அளவிலான ஏற்றத்தை தரும், முன்னேற்றத்தை தரும், பல வாய்ப்புகளை தரும். இந்த காலகட்டத்தில் ஒரு அச்சு மீடியாவில் இருக்கிறவங்க உங்களோட படைப்புகள் அல்லது நீங்க ஒரு நபரை போய் இன்டர்வியூ பண்றீங்க அல்லது ஒரு நபரை நீங்க முழுமையாக அவர்களை பற்றிய ஆய்வு செய்து ஒரு கட்டுரை வெளியிடுறீங்கன்னா அது எல்லாமே பெரிய அளவில் பேசப்படும். பெரிய அளவிலான மக்களை அது போய் சென்றடைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால டிஜிட்டல் மீடியா அல்லது அச்சு ஊடகம், போட்டோகிராஃபி, கேமரா, புகைப்பட கலைஞர்கள் அல்லது கலைத்துறையினர் எல்லோருக்குமே இது பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரும் காலகட்டமாக உறுதியாக இருக்கும். 7ஆம் இடத்தில் கேது, அதாவது சிம்ம ராசியில் கேது. இந்த 7ஆம் இடத்தில் இருக்கும் கேது தரக்கூடிய பலன்கள்னா திருமண தடையை விலக்கிவிடும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல், நீதிமன்ற வழக்கு இப்பொழுது முடிவுக்கு வரும். தொழில் பார்ட்னர், வியாபார பார்ட்னரோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அவர்களோடு ஏதாவது பிரிவினை இருந்தா அந்த பிரிவினையை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கான உன்னதமான வாய்ப்பையும் இப்பொழுது கேது பகவான் ஏற்படுத்தி தருவார். ஒரு சமுதாயத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய விஐபிகள், விவிஐபிகள் எல்லோருக்குமே அவர்கள் மீதான அவதூறும் அவர்கள் மீது வீணாக ஊத்தப்பட்ட வீண் பழிகளும் நிச்சயமாக விலகிவிடும். இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு பலன்கள் இருந்தா கூட ராசியில ராகு வரும்பொழுது வேகம் அதிகரிக்கும் சொன்னோம். அதே நேரத்தில் டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி என்பது ஜோதிடத்தில் தலையை குறிக்கக்கூடிய இடம். அப்ப ஒரு மனிதனின் உடலை 12 ராசிகளை வைத்து பிரிக்கும் பொழுது அதில் 1ஆம் இடம் என்பது ராசி அல்லது லக்னம். அப்ப ராசியில ராகு வந்தா இந்த ராகுவும் கேதுவும் பாம்பு கிரகங்கள்னு சொல்லிட்டோம். அப்ப ராசியில் ராகு வரும்போது தலை மேல் பாம்பு. அப்ப தலை மேல பாம்பு உட்கார்ந்து இருக்கும் போது ஒருவர் எவ்வளவு அழுத்தமாக, டென்ஷனாக, டிப்ரெஷனாக, பிரஷரா இருப்புங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு டென்ஷன், டிப்ரெஷனை கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்க ரோட்ல வண்டியில போகும்போதோ, ரோட்டை கிராஸ் பண்ணும் பொழுது, கிணற்றை எட்டி பார்க்கும் பொழுது, இயந்திரங்களில் வேலை செய்யும் பொழுதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். எந்த ராசியில எந்த லக்னத்துல ராகுவோ கேதுவோ பயணம் செய்தாலும் அந்த காலத்தில் கட்டாயம் அவர்கள் ஆயுஷ் ஹோமம் செய்து கொள்வது அவசியம். இந்த ஆயுஷ் ஹோமத்தை எந்த சூழ்நிலையிலும் வீட்டில் செய்வது சிறந்தது அல்ல. இந்த ராகு ராசியிலோ கேது ராசியிலோ அல்லது லக்னத்திலோ இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ஆயுஷ் ஹோமம் என்பது கட்டாயம் ஆலயத்தில் செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கு, எந்த கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் ராகு அல்லது கேது இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து எந்த ஆலயத்தில் அந்த ஆயுஷ் ஹோமம் செய்யணுங்கிறத நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 1.5 ஆண்டு காலமும் எல்லா விதத்திலும் ஏற்றமும் முன்னேற்றமும் பெறுவதற்கு கட்டாயம் நீங்கள் ஆயுஷ் ஹோமம் செய்து கொள்ள வேண்டும். எந்த நாளில் செய்யணுங்கிறதும் ரொம்ப முக்கியம், எந்த ஆலயத்தில் செய்யணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்க பிறந்த கால ஜாதகத்தை உங்களோட ஃபேமிலி ஜோதிடர்கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணியோ எங்கிட்டயோ தெரிந்து அந்த நாள் என்னைக்கு எந்த ஆலயத்தில் செய்யணும், எந்த முறையின்படி செய்யணுங்கிற முழு தகவல்களையும் தெரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த ஆயுஷ் ஹோமத்தை செய்வது முழுமையான பலனை உறுதியாக உங்களுக்கு தரும்.
யூடியூபரா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம்ல இருந்தாலும், ஃபேஸ்புக்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க, விலாகரா இருக்கிறீங்க, அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி சோசியல் மீடியாவுல இருக்கக்கூடிய எல்லோருமே பெரிய அளவிலான ரீச்சை பெறுவீர்கள். ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாம் பெரிய அளவில் வளரக்கூடிய, அதிக அளவில் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த 18 மாதமும் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். ஆன்மீக அறக்கட்டளை நடத்துறவங்க, கோவில் ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள், அல்லது மத குருமார்கள், ஜோதிடர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் பெரிய அளவிலான வளர்ச்சி ஏற்படும். நீங்க பூஜை பொருட்கள் அல்லது ஆன்மீக புத்தகங்கள் இது போன்ற ஏதாவது சேவையில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கும் பெரிய அளவிலான லாபமும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் உங்களோட தொழிலில் காணப்படும். அப்படிப்பட்ட அற்புத காலமாகவும் இந்த ராசியில் இருக்கும் ராகுவும் 7ல் இருக்க கேதுவும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள். இந்த காலகட்டங்கள் தொட்டது துலங்குவதற்கும் வைத்தது விளங்குவதற்கும் எல்லா விஷயங்களிலும் தடையில்லாத வாழ்க்கையும் தாமதமில்லாத தொழில் வியாபாரமும் அமைவதற்கு உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம், ஒரு பொதுவான பரிகாரம் அப்படின்னா நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது புராண காலத்திலும் சித்தர்களும் யோகிகளும் முன்னோர்களும் வழிபட்டு அதன் வழியாக பல அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் பெற்ற நவகுஞ்சர பட வழிபாடு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட பரிகாரம். இந்த பரிகாரம் உங்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும், தன ஆக்கர்ஷணம், ஜன ஆக்கர்ஷணத்தை தரும், கண் திருஷ்டியிலிருந்து உங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தரும். பில்லி சூன்யம் போன்ற தொந்தரவுகள் எதுவுமே உங்களை நெருங்காமல் இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனித்திறமை, உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை, சக்தி எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கும் உங்களோட டேலண்ட் என்னங்கிறதும் உங்களோட திறமையை முழுமையாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் இந்த நவகுஞ்சர பட வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த நவகுஞ்சர படம் என்பது 9 உயிரினங்கள் ஒரே உயிரினமாக காட்சி தரக்கூடியது. இந்த 9 உயிரினங்களும் ஒரே உயிரினமாக மாறி வருவது யார் அப்படின்னா இறைவன் கிருஷ்ண பரமாத்மாவே. அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் முன்னாடி போய் 9 உயிரினங்களும் ஒன்றாக சேர்ந்த நவகுஞ்சர வடிவத்தில் போய் நிற்கிறார். அப்பொழுது அர்ஜுனன் நினைக்கிறார், எல்லா உயிரினங்களையும் எந்த இடத்தில் தாக்கினால் அந்த உயிரினம் அழியும் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிந்தது. பல கலைகளை கற்று தேர்ந்த அர்ஜுனனுக்கு இந்த 9 உயிரும் ஒன்றாக சேர்ந்து வரும் இந்த நவகுஞ்சரத்தை எப்படி தாக்குவது என்று தெரியாமல் அவர் திக்குமுக்காடி போய் நிற்கிறார். என்ன செய்வது என்று திகைத்து போய் நிற்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு உண்மை புரிகிறது, வந்திருப்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று. உடனடியாக அவரை வணங்கிவிட்டு அவர் கேட்கிறார், ஏன் இவ்வாறு வருகிறீர்கள்? அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா அவருக்கும் சரி நமக்கும் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து தான், ஒரு மனிதன் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அதுபோல எந்த ஒரு நேரத்திலும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் வரலாம், உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு பிரச்சனையும் உங்க முன்னாடி வரலாம். அப்பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்க தயாராக இருக்கணும். அதை உணர்த்தும் விதமாக இந்த நவகுஞ்சர படத்தை வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பதற்கான யோசனை கிடைக்கும். எப்பவுமே கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்வதும் சரி, எந்த ஒரு பூஜைகள் மேற்கொள்வதும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அந்த இறைவன் நேரா கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்க போறதில்லை. ஆனால் அதற்கான எண்ணத்தையும் சிந்தனையும் அது சம்பந்தப்பட்ட நபர்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார், நம்ம வாழ்க்கையில் சந்திக்க வைப்பார். அதன் வழியாக நம்ம ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம், ஒரு சிக்கலில் இருந்து வெளியில் வந்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகத்தை இந்த காலகட்டத்தில் இந்த நவகுஞ்சர படத்தின் வழிபாடு தரும். இதை நீங்க எங்க எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கட்டாயமாக வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அவசியம். அதே போல தொழில் செய்றீங்கன்னா அங்க வச்சுக்கலாம், வியாபாரம் பண்றீங்க அங்க வச்சுக்கலாம், ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நடத்துறீங்க அல்லது ஒரு சர்வீஸுக்காக ஆபீஸ் வச்சிருக்கீங்கன்னா அங்கே நீங்க இந்த படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். இதை வீட்டு பூஜை அறையில் வைத்து மாதம் ஒரு நாள் உங்க நட்சத்திர நாள் வர நாள்ல தீபம் தூபம் போட்டு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது பெரிய அளவிலான வெற்றியை தரும். அதே மாதிரி வியாபார ஸ்தலத்துல அல்லது தொழில் நிறுவனத்துல எங்க வச்சிருந்தாலும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை செய்யும் பொழுது அப்ப இதற்கு தீபம் அல்லது தூபம் காமிச்சு நெய்வேத்தியம் செய்வது மிக பெரிய அளவிலான வெற்றியை தரும். முடிஞ்ச நபர்கள் இதோட பாக்கெட் சைஸ் போட்டோ ஒன்னு எடுத்து லேமினேட் பண்ணி உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டா, யாராவது ஒருத்தர் உங்களை சந்திக்கிறாங்கன்னா அவர்கள் நயவஞ்சகமாக வராங்களா, உங்களை ஏமாத்துறதுக்கு வராங்களா, உங்ககிட்ட இருந்து ஏதாவது பலனை எதிர்பார்த்து வராங்களா, அல்லது உங்களை ஏதாவது ஒரு சிக்கல்ல சிக்க வச்சிருவாங்களாங்கிறத இந்த படத்தை வழிபாடு செய்யும் போதும் இந்த படத்தை உங்களோடு வைத்திருக்கும் பொழுதும் அந்த எண்ணத்தை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. யார் எதுக்கு வராங்கிறது தெரிஞ்சிட்டாலே பல சிக்கல்கள்ல இருந்து நம்ம இன்னைக்கு விடுபட்டு விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய இந்த நவ குஞ்சரத்திற்கு சித்தர்களும் யோகிகளும் முன்னோர்களும் சொன்ன பெயரே யோகாதி யோகம் தரும் நவ குஞ்சரம்னு தான் இதற்கு பெயரே உண்டு. அப்படிப்பட்ட இந்த நவ குஞ்சர படத்தை ஒருவேளை உங்களால சோர்ஸ் பண்ணி வாங்க முடியல
முடியல, உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலனா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க நம்ம அலுவலகத்துல வாங்கிக்கலாம். இந்த படம் ஃப்ரேம் பண்ணி பூஜை அறையில வைக்கிற சைஸ்ல ஒண்ணும், இது கூட இலவசமாக உங்க பாக்கெட்ல வைக்கக்கூடிய லேமினேட் பண்ண ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் படம் இலவசமாக வழங்கப்படும். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணினா உங்க முகவரிக்கு கொரியர் மூலமாக இது அனுப்பி வைக்கப்படும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் ராசிக்குள் வரும் ராகுவால் வேகம் அதிகரிக்கும். அதை விவேகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். டென்ஷன் டிப்ரெஷன் வரும், அதை குறைத்துக் கொள்ளுங்கள். எதையுமே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனடியா கோபப்படாமல் தள்ளி வச்சிட்டாலே பாதி பிரச்சனை நீங்கிடும். அப்ப நீங்க நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம். நவகுஞ்சரப்பட வழிபாடு உங்களை எந்தவித கோபத்தினாலும் எந்தவித தொந்தரவுகளிலும் நீங்கள் போய் சிக்கிக் கொள்ளாமல், யாரிடமும் பேசும்போது நீங்கள் வேகமாக பேசும் கருத்துக்களால் எந்த ஒரு சிக்கலிலும் சிக்காமல் இருப்பதற்கும் இந்த நவகுஞ்சர படம் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஆயுஷ் ஹோமம் கட்டாயம் இருப்பதால் நீங்க அதை சரியாக கணித்து உங்கள் ஜாதகப்படி எந்த ஆலயத்தில் எந்த நாளில் செய்யணும். ஏன் அப்படின்னா, ஒரு நபருக்கு தாராபலம், சந்திரபலம், யோகம், கர்ணம், திதி, நட்சத்திரம் இது எல்லாம் சரியாக அமையக்கூடிய நாளில் செய்யும் பரிகாரமே ஒருவருக்கு முழுமையான பலனை தருகிறது. நம்ம பல நேரங்கள் பல ஆலயங்களில் செய்யும் வழிபாடு, பல பூஜைகள், பல ஹோமங்களில் செய்வது நமக்கு பலனை தராததற்கு காரணம் அந்த ஹோமத்தை, அந்த பரிகாரத்தை நாம் செய்யும் நாளும், நாம் செய்யக்கூடிய நேரம், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தெரிந்து கொண்டு செய்யணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒன்னு ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். மற்றதை உங்களோட ஃபேமிலி ஜோதிடர்கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்டயோ தெரிந்து கொண்டு செய்யுங்க. ஏன்னா செலவு பண்ணி நீங்க ஒரு ஹோமம் செய்றீங்க, ஒரு பரிகாரம் செய்றீங்க, அதை முறையாக செய்யுங்க. ஏன்னா காசு யாருக்கும் சும்மா வரதில்லை. அப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை உபயோகரமாக நீங்க செலவு பண்றதுக்கு இந்த பரிகாரத்தை சரியான நாளை தேர்ந்தெடுத்து செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ராகு கேது பெயர்ச்சி நவகுஞ்சர வழிபாட்டாலும் ஆயுஷ் ஹோமம் செய்வதாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும். தடைகள் நீங்கும். உங்களோட கஷ்டங்களும் கவலையும் கண்ணீரும் உறுதியாக குறையும். உங்கள் தொழில் வியாபாரத்தில் வேலையில் அபரிமிதமான வளர்ச்சி காணப்படும். பல்வேறு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஏற்றம் தரும் காலமாகவும், எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் முன்னேற்றத்தையும் பெரிய மாற்றத்தையும் வாழ்க்கையில் தரக்கூடிய ஒரு உன்னத காலகட்டமாக இந்த 18 மாதங்கள் இருப்பதால் இதை சிறப்பாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மன உறுதியையும் அதிகரிக்கும்னு நீங்க நம்பினா லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க லைக் பண்ணும் பொழுது உங்களை போன்ற கும்பராசி, கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு யூடியூப் இந்த வீடியோவை போய் ரெக்கமெண்ட் பண்ணும். அப்பதான் அவங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ இருக்குங்கிறதே தெரியும். அதே போல இந்த வீடியோவை நீங்க சோசியல் மீடியா அக்கௌண்டான ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியா ஷேர் பண்ணணும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை போய் நீங்க கிளிக் பண்ணி நேரடியா ஷேர் பண்ண முடியும். நாம மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.